Hi friends, welcome to our channel. Today Sunday special chicken biryani எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். கொஞ்சமாக பட்டை, நட்சத்திரப்பூ, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கிராம்பு, பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா இதெல்லாம் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, ஒரு 10 பச்சை மிளகாய் அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் இஞ்சி எடுத்து அதை நல்லா தோல் சீவி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக பட்டை, ஒரு 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 பெரிய சைஸ் பூண்டு எடுத்து உரித்து அது கூட போட்டுட்டு ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கரம் மசாலாவுக்கு பதிலாக இதுவே ஒரு மசாலா டேஸ்ட் கொடுக்கும், ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக நீங்கள் இப்படி அரைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு நல்லா அடி கனமான ஒரு சின்ன பிரியாணி குண்டான், அந்த குண்டான் எடுத்துகிட்டு அதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய், உங்கள் விருப்பம் எந்த எண்ணெய் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு நெய் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோவும் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். பிரியாணி கடையில் வாங்கினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ஹெல்த்தியாகவும் இருக்கும், ப்ளஸ் நம்மளுக்கு ரொம்ப நிறைய சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாக. அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மசாலா பொருள் எல்லாத்தையுமே அது கூட ஒன்று ஒன்றா சேர்த்து அது நல்லா எல்லாத்தையும் தாளித்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் தாளிக்கும் போது பார்த்து பக்கத்துலேயே இருந்து கிண்டி விட்டுட்டே இருந்து தாளிச்சிக்கோங்க. தீ விட்டுறாதீங்க, எதுவும் டேஸ்ட் மாறிடும். முதல்ல பச்சை மிளகாவை போட்டு நல்லா பொடி விட்டுருங்க. பச்சை மிளகா ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா அது நல்லா பொடிச்சு வரும்போது அந்த வாசனைலாம் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா ஒரு பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டே இருங்க. இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் அதாவது பாசுமதி ரைஸ் ஆகட்டும், இல்லை சீரக சம்பா, உங்கள் விருப்பம் அரிசி எந்த அரிசி வேணால் எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே முன்னாடி சொல்லியிருப்பேன், அரிசி சொல்லலை, அதனால் இப்போ சொல்லிடுறேன். ஒரு 3/4 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சொன்ன எல்லா பொருளும் அதுக்கு கரெக்டாக இருக்கும். அது கூட ஒரு புடி அளவுக்கு புதினா போட்டு வெங்காயத்து கூடவே அப்போவே வதக்கிடுங்க. புதினாங்க நீங்கள் அப்போவே சேர்த்து வதக்கினா மட்டும்தான் அது நல்லா ஒரு வாசனையாகவும் இருக்கும், நல்லா வதங்கிடும். அது இல்லாட்டி சாப்பாட்டிலேருந்து குழந்தைங்களாம் தூக்கி போட்டுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது அது நல்ல ஃப்ளேவர்லாம் நம்மளுக்கு இறங்கி சாப்பாடு வாசனையாகவும் ஹெல்த்தியாகவும் மாறிடும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஒரு பொன்னிறமாக வதங்கி வந்தால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் போதும், 1 ஸ்பூன் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அரைச்சி வச்ச மசாலாவை ஃபுல்லாக சேர்க்கணும். அப்போ தான் நான் சொன்ன மாதிரியே நல்ல டேஸ்ட் வரும். மசாலா ஃபுல்லாக நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. இது கூட லைட்டாக சால்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காமல் வதங்கி வரும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அடி பிடிச்சிடக்கூடாது முக்கியமாக. நீங்கள் எந்த அளவுக்கு கிளறி விடுறீங்களோ அந்தளவுக்கு பிரியாணி நல்லாயிருக்கும். நல்லா அது குழைய வெந்து வர அளவுக்கு நீங்கள் அதை வதக்கிக்கிட்டே இருங்க. லைட்டாக சால்ட்டும் மஞ்சள் பொடியும் போட்டு விட்டிங்கன்னா நல்லாவே வதங்கிடும். மூடி லைட்டாக போட்டு வதக்கி விடுங்க. அடி பிடிக்காமல் நல்லா உங்களுக்கு ஃபுல்லாக திரண்டு வந்துடும் அழகாக. எண்ணெய்லாம் நிறையலாம் ரொம்ப போடாதீங்க, திட்டமாகவே போடுங்க. நான் சொன்ன அளவுக்கு 100 கிராம் போடுங்க, அதுவே போதும். நம்ம கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா அடி பிடிக்காமல் நல்லா வந்துடும். கொஞ்சமாக சால்ட்டும் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருங்க. இது நல்லா வதங்கி வரும்போது அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் இந்த அரிசிக்கு தேவையான தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க போதும். 2 டம்ளர்லாம் வேண்டாம், 1.5 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்லேயே கொஞ்சம் தண்ணி வரும். அப்புறம் நம்ம தயிர் ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்ப்போம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா கரம் மசாலா லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரப்பொடி ஒரு ஸ்பூன், உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நாங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோம், அதனால் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கிறது அந்த பக்கம் கொதிச்சுட்டே இருக்கட்டும். சிக்கனை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டே இருங்க. சிக்கன் நல்லா அலசிட்டு அதை நல்லா தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுலேயும் தண்ணி இருந்து அதுவும் ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா சாதம் குழஞ்சிரும். தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பிரியாணிலாம் எல்லாருமே இப்போ ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான். முதல்லாம் பிரியாணினா நம்ம ரொம்ப டைம் எடுத்துக்குமோ அப்படிலாம் நம்ம யோசிப்போம். நம்ம எல்லாத்தையும் ப்ரிப்ரேஷன் கரெக்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 3/4 மணி நேரத்தில் சூப்பராக ஒரு பிரியாணி ரெடி பண்ணிடலாம். அது நம்ம ஃபாஸ்ட்டாக செஞ்சு சூடாக சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க.
நல்ல தண்ணி கொதிச்சிருக்கிறதுனால இது கூட ஊற்றின அடுத்த நிமிஷமே நம்ம அரிசி போடுற அளவுக்கு எல்லாமே ரெடியாக தான் இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சிருக்கும். இது கூட இப்போ வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வதக்கிறதுக்கு தான் உப்பு போட்டிருப்போம். இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லாவே கொதிச்சிரும். அது கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் கண்டிப்பாக போடணும். அப்போ தான் வந்து பிரியாணி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் தயிர் போட்டுட்டு அடுத்தது நீங்கள் அரிசி எல்லாத்தையும் நல்லா கழுவி வச்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அரிசி போட்டுக்கோங்க. அரிசி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு இடம் போல் இல்லாமல் ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையை கட் பண்ணி அது கூட போட்டு நல்லா கிளறிடுங்க. கிளறிட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. நல்லா ஒரு 20 நிமிஷம் இந்த சிம்மிலே வச்சு வேக வச்சிங்கன்னா ஒரு 20 நிமிஷம் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா ஆல்ரெடி நல்லா கொதிச்சிருச்சு, அரிசியும் நல்லா வந்து ஒரு கெட்டியாக ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. அதனால் இதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா சிம்லேயே வச்சு தம் விட்டுருங்க. பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ லைட்டாக அது கூட நெய் ஆட் பண்ணி சூடாக எடுத்து சாப்பிடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் பாருங்கள். குழந்தைங்களாம் எதுவுமே சாப்பிட முடியாமல் தூக்கி போட மாட்டாங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.